அந்த அடுத்த 2 நாட்களுக்கு நீங்க யார் மேலயுமே கோவப்படக்கூடாது. ஒருத்தர் மேல கூட நீங்க வண்டியில போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா தப்பா யாராவது வந்துட்டாங்கன்னா கூட நீங்க அவங்கள வந்து திட்ட வேண்டாம். திட்டுற மீன்ஸ் என்னன்னா ரொம்ப கோவமா ஒரு பேட் வேர்ட் யூஸ் பண்றதோ இல்ல வந்து அவனை ஏதாவது ஹர்ட் பண்ணணும்னு ரொம்ப இன்டென்ஷனலாம் பண்ணாம கொஞ்சம் அமைதியா மன்னிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சரிங்களா? இவ்வளவு நாள் வந்து வழக்கம் போல வாழ்ந்துட்டீங்க, வாழ்ந்து என்ன கண்டீங்க, நிம்மதியா இருந்தீங்களா? இல்ல இப்ப நான் சொல்றது கேளுங்க. சோ அடுத்த 2 நாட்களுக்கு உங்க வீட்டுல இருக்க ஒருத்தர்கிட்ட கூட நீங்க வந்து ஏதாவது சத்தம் போடுறது, ஹர்ட்ஃபுல்லா பேசுறது அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அமைதியா இருக்கீங்க. ஏதாவது நீங்க நினைச்சது நடக்காம போகுது, உங்களோட ஆசைக்கு மாறா ஏதாவது நடக்குது, வீட்டுல இருக்கவங்க வந்து உங்களை ஹர்ட் பண்றாங்க, இல்ல அவங்க இன்டென்ஷனலாவே என்ன கோவப்படுத்துறாங்கங்க, நான் அமைதியா தாங்க இருக்கேன் அப்படின்னாலும் நீங்க அந்த 2 நாளுக்கு தானே அமைதியா இருந்து பாருங்க. நீங்க நினைச்ச விஷயம் நடக்காம போகுதுன்னா அமைதியா இருந்து பாருங்க. சரி, ஓகே, இதுக்கு அடுத்தது என்ன சொல்யூஷனுக்குள்ள போயிருங்க. ஒரு விஷயம் நீங்க நினைச்சது நடக்கலன்னா, ஐயோ நமக்கு இது நடக்கலையே, நான் இதை நினைச்சனே நடக்காம போயிருச்சுன்னு வருத்தப்படுறதுக்கு பதிலா ஓகே நடக்கல,